தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. அர்ப்பண ஜெபம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம், வேலை, இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாவின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத போதக கருத்துக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாமல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் திரு இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்து மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியே, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமேன். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உமது அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 25வது இறைவார்த்தை. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்தனை. புதிய மற்றும் நித்திய உடன்படிக்கையின் திரு இரத்தம் திருப்பலியின் பலிபீடத்தில் உயர்த்தப்படும் போது இந்த திருவழிபாட்டிற்கு சிறப்பாக தகுதியுடையதாகிறது. ஆனால் அத்தகைய வழிபாடு கிறிஸ்துவின் நற்கருணை திரு உடலுடன் பிரிக்க முடியாமல் இணைந்த அதே திரு இரத்தத்துடன் அருட்சாதன ஐக்கியத்தில் அதன் இயல்பான நிறைவை அடைகிறது. திருப்பலி நிறைவேற்றுபவருடன் நெருங்கிய ஐக்கியத்தில் விசுவாசிகள் நற்கருணையில் அவருடைய உணர்வுகளை உண்மையாகவே தங்களுடையதாக ஆக்கிக்கொள்ள முடியும். நான் இரட்சிப்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவரின் நாமத்தை அழைப்பேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் என் ஆன்மாவை நித்திய ஜீவனுக்கு காக்கட்டும். ஆமேன். இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மாவிற்கு சொல்லி அவரது இரத்தத்தால் மீட்கப்பட்டுள்ள அந்த ஆன்மா, ஆண்டவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டுள்ள ஆன்மா அவருக்கே சொந்தம் என்ற நிலையை அறிந்து அவரிடத்தில் முழுமையாக சரணாகதி அடைய இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயின் கருவிலிருந்து வெளிவருவதற்கு முன்னதாகவே நான் உன்னை திருநிலைப்படுத்தியுள்ளேன், மக்களினங்களுக்கு உன்னை இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எங்களுக்கு உருவம் கொடுத்து பெயர் கொடுத்து ஆவியானவரின் அருள்பொழிவால் எமக்கு திருமுழுக்கு கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்க அபிஷேகநாதரே, எம் இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய அருள்பொழிவின் ஆற்றலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த அபிஷேகம்தான் மனிதர்களை வாழ வைக்கிறது, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, சாத்தானின் கரங்களிலிருந்து தப்புவிக்கிறது, அவன் தலையை நசுக்குவதற்கான வல்லமையை கொடுக்கிறது. இந்த அபிஷேக தைலத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையினால் இந்த உலக மனிதர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் எங்களுக்குள் ஊற்றெடுக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்க உமது கரங்களிலே நாங்கள் மீண்டும் வருகிறோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த விடுதலை தருகிற ஆவியானவருடைய வல்லமையினால் இன்று நோய்களாலும் பேய்களாலும் கட்டப்பட்ட மனிதர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. சிறப்பாக
உடலிலே வேதனைப்படுகிற மனிதர்களை விட மனங்களிலே துயரப்பட்டு அழுது கொண்டு தனிமையும் சாவை நோக்கிய பயத்தையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை இன்று நீர் சந்திப்பீராக. அவருடைய உள்ளங்களிலே நம்பிக்கையின் வார்த்தைகள் விதைக்கப்படுவதாக. நீர் அவர்களோடு இருக்கிறீர், எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இறையருள் அவர்களை தாங்கி வழிநடத்தவும், தொடர்ந்து மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆறுதல் வழங்குகிற நம்பிக்கையின் செய்திகளாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இன்று தனிமையில் இருக்கிற முதியவர்களுக்காகவும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகள், பெண்கள், கணவனை, மனைவியை, பெற்றோரை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், பாதுகாப்பு இவற்றை நீர் உறுதி செய்வீராக. அன்பு ஆண்டவரே, இன்று போதை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பல்வேறு தீமையின் சக்திகளுக்கும் அடிமையாயிருக்கிற எம் இளவல்களை நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். அவர்களில் இருக்கிற இந்த பிசாசினுடைய செயல்கிரிகைகளை நீரே முடிவுக்கு கொண்டு வரும்படியாக உமது ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.